தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளது என தமிழக ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழக ஆளுநர் தற்போது தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் தற்பொழுது அவர் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை சார்ந்த வணிக பெருமக்கள், அதே போல மாணவர்கள் உள்ளிட்ட நபர்களை சந்தித்து ஒரு உரையாடலை அவர் நிகழ்த்தி இருக்கின்றார். அதில் பல்வேறு நபர்கள் ஆளுநரிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். அந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை தற்போது ஆளுநர் மாளிகை தங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக தற்பொழுது இளைஞர்கள் இருமொழி கொள்கையை கற்க வாய்ப்பில்லாத சூழல் தமிழகத்தில் இருப்பதால் அவர்கள் அண்டை மாநிலங்களுக்கு, குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு செல்வதற்கான ஒரு தடை இருப்பதாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. அதே போல போதைப் பொருள் பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு இது போன்ற செயல்கள் காரணமாக இளைஞர் சக்தி பாதிப்படைவதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த உரையாடலின் வழியாக புதிய கல்விக் கொள்கையை கற்பது அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை பொதுமக்கள் வெளிப்படுத்தி இருப்பதாகவும், அதே போல மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதாக தெரிவித்து தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் இருமொழி கொள்கையை கூட அதாவது வேறு இந்தி தவிர்த்து மொழிகளை கற்பதற்கான வாய்ப்புகளை கூட அரசு ஏற்படுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது ஆளுநர் மாளிகை தரப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்கப்படாதவர்களாக பொதுமக்கள் உணர்வதாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது தெரிவித்துள்ளது. இது உண்மையிலேயே நியாயமற்றது. மொழியை படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களுக்கான உரிமையாக இருக்க வேண்டும் என்பது தற்பொழுது ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த முன்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மோதல்கள் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகை புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பதை சுட்டிக்காட்டியும், அதே போல இந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் மூன்றாவதாக ஒரு தென் மாநில மொழியை கற்பதற்கு கூட அரசு இங்கு அனுமதிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.